சேலம் ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மேம்பாலம் சீரமைக்கப்பட்டு 6 மாதங்களில் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நடராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நடராஜன், அப்பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள ரயில்வே மேம்பாலம் வழியாக வட மாநிலங்களில் இருந்து மேட்டூர், சங்ககிரி, ஈரோடு, கோவை மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இதுல இந்த பாலம் ரயில்வே மேம்பாலம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த பாலத்தில் அவ்வப்போது அரிதாக விபத்துகள் நடந்து வந்த நிலையில் கடந்த 6 மாதமாக விபத்து தொடர்கதையாக நடக்கிறது. இந்த பாலத்தின் சாலையின் கான்கிரீட் தளத்தை முழுக்க தார் ஊற்றி தார் சாலையாக 6 மாதங்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டது. இந்த 6 மாதத்தில் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள், உயிரிழப்புகள் மற்றும் உறுப்புகள் இழப்பு உள்ளிட்ட இழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மும்பையில் இருந்து கோவைக்கு துணி பேல்களை ஏற்றி வந்த லாரி ஒன்று ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தின் வளைவில் திரும்பும் போது கிரீப் கிடைக்காமல் பாலத்தின் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஒட்டி பைக்கில் வந்த சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த தமிழ்மணி என்ற ஒரு சிறுவன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த லாரி ஓட்டுநர் கால்முறிவு ஏற்பட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தால் சுமார் 2-3 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இது போலீசார் சீர்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த மேம்பாலத்தை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நன்றி நடராஜன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.